டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் இப்பதான் ரீசெண்டா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வச்சு கூலி படத்தை டைரக்ட் பண்ணியிருந்தாரு. இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பும் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த கூலி படத்துக்காக லோகேஷ் 2 வருஷமா கஷ்டப்பட்டதாகவும் சொல்லியிருந்தாரு. அந்த வகையில எல்லாருமே இந்த படம் கண்டிப்பா பிளாக் பஸ்டர் ஹிட் கொடுக்கும், கண்டிப்பா 1000 கோடி வசூல் அடிக்கும் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா படம் ரிலீஸ் ஆகி 550 கோடி கிட்ட வசூல் அடிச்சிருக்கு. சொல்லப்போனா நம்ம தளபதி விஜயோட லியோ படத்தோட வசூல தோக்கடிச்சிருச்சு அப்படின்னு கூட சொல்லாங்க. சோ இதனால இதுக்கப்புறமா 1000 கோடி வசூல் அடிக்குமா அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அது மட்டும் இல்லாம இந்த படத்துக்கு அப்புறமா கண்டிப்பா லோகேஷ் கார்த்தியோட கைதி 2 படத்தை தான் டைரக்ட் பண்ணுவார் அப்படின்னு தான் எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன்னா ஆல்ரெடி நம்ம கார்த்தியோட கைதி படம் பிளாக் பஸ்டர் ஹிட் கொடுத்த நிலையில கைதி 2 படம் எப்படி இருக்கும், என்னென்ன ட்விஸ்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. அப்படி இருக்கப்ப இப்ப லோகேஷ் சேர்த்து வச்சு எல்லாத்துக்கும் ஒரு பெரிய ட்விஸ்டா கொடுத்துட்டாரு. என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப லோகேஷ் அடுத்ததா ரஜினியையும் கமலையும் வச்சு ஒரு புது படத்தை டைரக்ட் பண்ண போறாராம். அது மட்டும் இல்லாம இந்த படத்தை கமல்ஹாசனோட ராஜ்கமல் நிறுவனம் தான் தயாரிக்க போறதாகவும் சொல்லியிருக்காங்க. அதுக்காக கைதி 2 படத்துக்காக கார்த்திகிட்டையும் அந்த தயாரிப்பு நிறுவனத்துக்கிட்டையும் படத்தோட ஷூட்டிங்கை தள்ளி வைக்க சொல்லி கேட்டிருக்காராம். அது மட்டும் இல்லாம இந்த கைதி 2 படத்தோட ஷூட்டிங் டிசம்பர் மாசம் தான் நடக்கிறதா இருந்துச்சு. ஆனா இப்ப லோகேஷ் கனகராஜ் பேசுறதுனால இந்த டிசம்பர் மாசம் கைதி 2 படத்தோட ஷூட்டிங் நடக்க போறது இல்ல. இதனால இப்ப கார்த்தி என்ன பிளான் பண்ணிட்டாரு அப்படின்னா, இந்த கைதி 2 படத்துக்கு கொடுத்த கால் ஷீட்டை சுந்தர் சி கிட்ட கொடுத்துட்டாராம். சுந்தர் சி இப்ப மூக்குத்தி அம்மன் 2 படத்தோட ஷூட்டிங்கை முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம கார்த்தியை வச்சு ஒரு புது படத்தை டைரக்ட் பண்ண போறாரு. இது என்ன மாதிரி படமா இருக்கும் அப்படின்ற அப்டேட்ஸ் எல்லாம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதே மாதிரி நீங்க யாரெல்லாம் கைதி 2 படம் சீக்கிரமா ரிலீஸ் ஆகணும், சீக்கிரமா அந்த படத்தோட ஷூட்டிங் ஆரம்பிங்கப்பா அப்படின்னு சொல்லி ரொம்பவே எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க. அதே மாதிரி நம்ம ரஜினியும் கமலும் சேர்ந்து நடிக்கக்கூடிய படம் என்ன மாதிரி படமா இருக்கும் அப்படின்றதையும் மறக்காம கெஸ் பண்ணிருங்க.